என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி அழியப் போகின்றது. இந்த தீய சக்தியை உன் வாழ்க்கையில் இருந்து அழித்து உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கிட இந்த பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே தீய சக்தியானது எங்கிருந்து வந்தது, யாரால் அனுப்பப்பட்டது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளினாலும், இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல துன்பங்களினாலும் விடை தெரியாமல் வெளிபிதுங்கி நிற்கின்ற என் குழந்தை, வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்ல மாற்றங்கள் வரும், வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்ல திருப்பங்கள் வரும், எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறும் என்று எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ சற்று சிந்தித்துப் பார். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் அதிகமாக உன் நினைவுக்கு வருகிறது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்கள் எப்பொழுதுமே உன் நினைவிற்கு வருவதில்லை. ஏனென்றால் அந்த சந்தோஷத்தையும் தாண்டி அதிகமான வேதனைகள் உனக்கு கிடைத்து விட்டது. சந்தோஷத்தை கொடுத்தவர்களே அந்த கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ மறக்கக்கூடாதுதான். உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதும் தன் மீது அன்பு வைத்தவர்களை காயப்படுத்துவது கிடையாது. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதுமே யார் நம் வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிறார்களோ அவர்களை கைவிடுவது கிடையாது. எந்த நேரத்திலும் அவர்களை விட்டு விலகி நிற்க நினைப்பது கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், எல்லா கஷ்டங்களையும் தாண்டியும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதனை சற்று நின்று யோசிக்க வேண்டும். ஏதோ ஒன்று இவர்களால் நடத்தப்படவில்லை. ஏதோ ஒரு தீய சக்தி இவர்களின் மனதிற்குள் இருந்து இவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நினைத்து விட்ட பல நல்ல திருப்பங்கள் நடந்திருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் உன்னை தேடி வந்த துன்பங்கள் அத்தனையுமே உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தித்தான் இருக்கின்றது. அதை இல்லை என்று நாம் எப்படி சொல்லிவிட முடியும்? இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களும் உனக்கான வேதனைகளும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ யாரையெல்லாம் நம்பினாயோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வார்கள் என்று நீ நினைத்தாயோ, அவர்கள் எல்லாம் அந்த நிலையில் உன்னை கைவிட்டதை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ மறந்திருக்க மாட்டாய். சரியான நேரத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் வேதனையை கொடுத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை அடைய முடியும் என்று நீ நினைத்து ஓர் விஷயத்தில் முயற்சியை செய்யும் பொழுது இந்த முயற்சிகள் எல்லாம் நீ செய்ததே வீண் என்று இவர்கள் உன்னை நினைக்க வைத்திருக்கிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை சரியில்லை என்று இவர்கள் உன் முன்னால் காண்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து நல்ல திருப்பங்களை எல்லாம் கண்டு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட விஷயங்கள் உனக்கு சரியானதை கொடுக்கும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். எந்த நொடியிலும் என் குழந்தை, நீ நாம் இந்த வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என்று நம்பினாய் அல்லவா? எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையை பெறுவோம் என்று நீ நினைத்தாய் அல்லவா? இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருமே உண்மையானவர்கள் அல்ல. யாருமே நமக்கானவர்கள் அல்ல. சுயநலம் நிறைந்தவர்கள்,
எல்லோருமே சுயநலமான மனிதர்கள். தனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால், தன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லபடியாக மாற வேண்டும் என்றால், நிச்சயமாக அவர்கள் எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு, எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை மனதில் கொண்டு நாம் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள். நம்மால் யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று யோசிக்கின்றார்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் கண்டு இவர்கள் நிச்சயமாக சந்தோஷம் அடைவது கிடையாது. இந்த மாற்றங்களை எல்லாம் உணரப்போகின்ற தருணம், இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே மேலும் மேலும் பல அதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா? இதுபோன்று தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன் அருகில் நீ வைத்திருப்பது உண்மை என்றால், எந்த காலத்திலும் உனக்கு நல்லது நடக்காது. எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் பொழுது, இவர்களின் எண்ணங்களினால் அதையெல்லாம் நீ தொலைத்து விட்டாய். முயற்சிகள் அத்தனையுமே உன்னுடையதாக இருக்கின்றது. அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கு நீ உன்னாலான அத்தனை நன்மைகளையும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? நீதான் அத்தனையையும் இந்த வாழ்க்கைக்காக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது, இவர்கள் ஒன்று உனக்கு கை கொடுத்து உதவி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ பெற நினைப்பதையெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பதற்குத்தானே இவர்கள் முயற்சிகளை செய்திருக்க வேண்டும். நான் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றேன், நான் உயிராக இருக்கின்றேன், எந்த நேரத்திலும் நான் இவர்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? அதையெல்லாம் என்னவென்று நிறைவேற்ற வேண்டுமல்லவா? அவர்களின் மீது கொண்ட அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நிச்சயமாக தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு, உனக்கான நேரத்தில் உனக்கான வெற்றியை நீ என்றுமே பெற்றிருக்க வேண்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது போல வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு, இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு, எப்பொழுதும் போல மகிழ்ச்சிகரமான இந்த வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். தீய சக்திகளை அழிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை தேவையற்ற சக்திகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை எல்லாம் கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, வாழ்க்கை முடிந்துவிடவில்லை, உனக்கு ஆரம்பிக்கிறது. இதனை நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக கஷ்டங்கள் பல வரத்தான் செய்யும், துன்பங்கள் பல உன்னை தேடி வரத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய நிம்மதி உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பிரத்யங்கரா என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் இதிலிருந்து நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கானதையும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்காகவும் நீ செய்கின்ற முயற்சிகளை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. தீய சக்தி உன்னை வந்து சேர்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கண்ணீரும் சட்டென்று எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து போவதும், எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக யோசிப்பதும். இப்படியெல்லாம் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் தீய சக்திகள் நிச்சயமாக சட்டென்று உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதுதான் உண்மை.
தீய சக்தியினுடைய ஆட்டம் இந்த வாழ்க்கையில் அதிகரிக்கும் பொழுது சட்டென்று உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும். என் பிள்ளையே, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக உருவாகும். நீ நினைத்தது போல இது அல்ல அந்த வாழ்க்கை. யாரும் இல்லை என்று இப்பொழுது நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் அது உண்மை அல்ல. உனக்கே தெரியும் யாரோ ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் என்று. ஆனால் யாருமே இல்லாத ஒரு நிலைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிடும். அந்த நேரத்தில் நீ சரியாக எல்லா வெற்றியையும் பெற்று கொண்டாயானால் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதனை அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து நடத்துவதை இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதுமே உனக்கு சரியானதுதான் என்று நீ நினைத்து விட்டாயானால் எதிர்வருகின்ற நாட்களில் அம்மா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை உன்னால் உணர முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற நல்ல திருப்பங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அம்மா உனக்கு துணையாக நிற்பாள் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு தாயானவளின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. நல்ல மனமாற்றத்தை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் அத்தனையுமே உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும். உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை துன்பங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியாவது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. நல்ல நேரத்தை எண்ணி வருத்தப்படாதே. நல்ல சூழ்நிலைகள் வரவில்லையே என்று சொல்லி வேதனைப்படாதே. பிரித்யங்கரா சொல்கின்றேன் அல்லவா, நீ வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் தான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லாமல் துன்பப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தாலுமே இதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பிரித்யங்கரா சொன்னது போல எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு. எந்த விஷயத்தையும் நினைத்து கலங்காமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வெற்றி நமக்கு உரித்தானதாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நீ தெளிவோடு இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரித்யங்கராவின் அன்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் நீ தவற விட்டு விடாதே. உன்னோடு இருக்கின்ற நான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு பேரின்பத்தை அள்ளி கொடுப்பேன். தீய சக்தியாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற எத்தனை பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொண்டால் போதும். அம்மாவினுடைய அன்பினை உணர முடிந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோற்றுவிட மாட்டார்கள். இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களால் சாதித்த முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற அம்மா உனக்கு நல்லதை கொடுப்பேன். என் பிள்ளையே, மிகவும் வேண்டியவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள், நம் உயிரான உறவுகள் என்று இவர்கள் எல்லாம் ஒருவரை வேதனைப்படுத்தும் பொழுது அதையெல்லாம் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நீ அந்த நிமிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது, உனக்கிருக்கின்ற இந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படியானால் அவர்களுக்கு நீ மதிப்பு கொடுப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். தேவையில்லாமல் இவர்களை பற்றி யோசிக்கின்ற வேலை உனக்கு என்ன இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும்.
தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் தொலைக்காமல் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க இந்த பிரித்யங்கரா என்றோடும் உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.